நெல்லையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பிரிட்ஜை எந்த விதத்திலும் கூட பாதிக்காமல் கொண்டு வந்தால் மட்டும்தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு. அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்களை நினைவுபடுத்துவது இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமையாக இருக்கிறது. இதற்கு முன்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிக தெளிவாக இந்த திட்டத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் பெரிய பெரிய கப்பல்கள் வர முடியும் என்று திமுக சொல்லுகிறது. அது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் உதாரணமாக கொடுத்தாங்க. அப்படி இருந்தா தமிழ்நாட்டில் பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷன் கப்பல் இருக்கு. அது ஒரிசால இருந்து, விசாகப்பட்டினம் ஆந்திரால இருந்து, ஒரிசா பாரதீப்ல இருந்து கோலை கொண்டு வருது தூத்துக்குடிக்கு. 20,000 டன் இருக்கக்கூடிய கப்பலே நீங்க சொல்லியிருக்கிற அலைன்மெண்ட்ல வர முடியாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி பெரிய கப்பல்கள் வரும்? அதனால்தான் இதை நான் எதிர்க்கின்றேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு படி போய் இன்னொரு காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தின் மூலமாக தமிழகத்திலே பயனட போவது நம்ம மீனவர்கள் கிடையாது. 2 பேர். ஒருத்தருடைய பேர் TR பாலு, மீனம் ஃபிஷரி அப்படின்னு ஒரு கம்பெனி நடத்துறாங்க. அதன் மூலமாக அவருடைய கப்பல்களுக்கு லாபம். இரண்டாவது பயன்பட போவது சகோதரி கனிமொழி அவர்கள் ஈஸ்ட் கேட் லாஜிஸ்டிக்ஸ், வெஸ்ட் கேட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு நிறுவனம் நடத்துறாங்க. அந்த வெஸ்ட் கேட் லாஜிஸ்டிக்ஸ் கப்பல் வச்சிருக்கு. இவர்கள் 2 பேர் மட்டும்தான் சேது சமுத்திர திட்டத்தில் பயனடைய போறாங்களோ தவிர தமிழகத்தில் எந்த ஒரு மீனவருக்கும் தொழில் முனைவோருக்கும் இப்ப இருக்கக்கூடிய அந்த திட்டத்தின்படி பயன் இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த ரெசல்யூஷனே ஒரு ஃப்ராட் ரெசல்யூஷன். காரணம், அதுல பல பொய்களே அந்த ரெசல்யூஷனுக்குள்ள முதலமைச்சர் மறைச்சிருக்கார். அதாவது முழு பூசணிக்காய சேத்துல மறைப்பதை போல முதலமைச்சர் அவர்கள் இந்த ரெசல்யூஷன்ல சில பொய்யை சொல்லியிருக்கார். அதையும் கூட தமிழக மக்களுக்கு எடுத்துச் சொல்வது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமையாக இருக்கிறது. உதாரணத்திற்கு அந்த ரெசல்யூஷன்ல முதலமைச்சர் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த திட்டத்தை அரசியல் காரணத்திற்காக தள்ளி போடப்பட்டது அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாம் வாதாடி கடைசியாக இந்த திட்டம் வேண்டாம் என்று சொன்ன பிறகு அது எப்படி அரசியல் காரணம் என்று சொல்ல முடியும்? RK பச்சூரி தலைமையில் நடந்த ஒரு கமிட்டி இதையெல்லாம் ஆய்வு செய்துவிட்டு இந்த சேது சமுத்திர திட்டம் என்பது தமிழகத்திற்கு பயனளிக்காது, இந்தியாவிற்கு பயனளிக்காது என்று திட்ட அறிக்கையா கொடுத்திருக்காங்க. அந்த திட்ட அறிக்கையை முதலமைச்சர் அவர்கள் படித்து பார்க்க வேண்டும். அதை நம்முடைய சட்டப்பேரவை குழு தலைவர் அண்ணர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தாங்க சட்டப்பேரவை. அந்த RK பச்சூரி கமிட்டி ரிப்போர்ட் எடுத்து படிங்க அப்படி. அதாவது பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக் இப்ப ஒரு திட்டத்தை இந்தியாவில் செயல்படுத்தணும்னா ஒரு வருஷத்திற்கு 12% ரிட்டர்ன் வரணும். RK பச்சூரி கமிட்டியில RK பச்சூரி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். RK பச்சூரி யாருன்னு சொன்னா அவருடைய ஆர்கனைசேஷன் நோபல் பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. டெரி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் போட்ட கமிட்டி. அதுல ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள், இதுல 12% ரிட்டர்ன் வராது. 12% வரை குறைவா வரக்கூடிய ரிட்டர்ன். இதனால தமிழகத்திற்கோ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கோ பொருளாதார அடிப்படையில் எந்த விதமான பயனும் இல்லை என்று பச்சூரி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு கனடா ஒட்டாவா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் டேடஸ் மூர்த்தி அவர்கள் அவங்க ஆய்வறிக்கையில் மிக தெளிவாக சொல்றாங்க, சுனாமி எல்லாத்தையும் தாக்கின பொழுது ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில பெரிய தாக்கம் ஏன் இல்லை அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த கோரல் ரீஃப், சேது சமுத்திரம், மண்டபம் பக்கத்துல மேலே இருக்கக்கூடிய அந்த ரீஃப், மேட்டு பகுதி, இதெல்லாம் சேர்ந்து அந்த சுனாமியினுடைய இம்பாக்டை தடுத்து நிறுத்தி அந்த எனர்ஜி கோஸ்ட்ல போய் அடிக்கல அப்படின்னு அவரும் ஒரு ஆய்வறிக்கை மூலமாக சொல்லி இருக்கின்றார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது News 18 தமிழ்நாடு. முக்கிய இடங்களில் CCTV காட்சிகள்